ஹர்ஷித் ராணா வந்துட்டு லைக் டெஸ்ட் மேட்ச் பவுலர்ஸ்னா வந்து கன்சிஸ்டண்டா ஒரே லென்த்ல எப்படி வந்து இது பண்ண முடியும், கன்சிஸ்டண்டா ஒரே இப்போ வந்து இந்த ஹேசல்வுட் போற மாதிரியோ போலான் போற மாதிரி அந்த லென்த்லயே போட்டுட்டே இருந்தா விக்கெட் இது பண்ண முடியும். அந்த இது மாதிரி போடுற பவுலர்ஸ் தான் பேக் பண்ணணும். பட் ஹர்ஷித் ராணா வந்து நீங்க பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா ஒரே லென்த் எல்லாம் போட மாட்டார். ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்பாரு, பால வைடா போடுவாரு, திருப்பி யாருக்கு அந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஷார்ட்டர் ஃபார்மேட்டுக்கு தான் வந்து எஃபெக்டிவா இருப்பாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஜிஜி கோட்டா தான். பட் அன்ஷுல் கம்போஜ் வந்து உண்மையிலே இம்ப்ரெசிவ். நீங்க இப்போ இதை பார்த்தாலும் முன்னாடி டொமஸ்டிக்ல 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லைக் நீங்க சிஎஸ்கே கடைசி அவர் ஆன ஃபியூ மேட்சஸ் எல்லாம் வந்துட்டு அவர் ஏன் வந்து டெத் பவுலிங்லாம் பேக் பண்ணலன்னு தெரியல. பட் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா போல்ட் ஆகிட்டு இருப்பார். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து டாப் ஆஃப் ஸ்டம்ப் வந்து பயங்கரமா போட்டிருந்தாரு. டி காக்கா இருக்கட்டும், எல்லாரும் விக்கெட்டையும் வந்து பயங்கரமா ஆக்ட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அன்ஷுல் கம்போஜ் அஹெட் கொடுத்துருக்கலாம். என்ன இருந்தாலும் ஆட போறது ஒரு மேட்ச் தான். அவங்க எனக்கு தெரியல, ஹர்ஷித் ராணா எடுத்தனால மேபி 2 மேட்ச் ஆட வைக்கலாம் அவர் ஜிஜி. பட் ஸ்டில் ஹர்ஷித் ராணா அஹெட் ஆஃப் அன்ஷுல் கம்போஜ் வந்து கோட்டா தான் ப்ரோ. இல்லைன்னா அவருக்கு என்ன இருக்கு?